முதல்ல எங்களுக்கு மையக்குழு கூட்டம் நாளை நிர்வாகிகள் கூட்டம் கோவையில் இருக்கு. தேர்தலுக்கு பிந்தைய எப்படி நடவடிக்கைகள், தேர்தல் எப்படி சந்தித்தோம் என்பதை பற்றி விவாதம் இருக்கிறது. இது ஒரு தோல்வியை சந்தித்திருந்தாலும் கட்சி மிகுந்த உற்சாகத்தோடு மீண்டு எழும். அது பாரதிய ஜனதா கட்சி. ஏனென்றால் இந்திய அளவில் 20 மாநிலங்களுக்கு மேல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் யாரும் கணிக்க முடியாத தேர்தலாக இருந்தது. ஆனாலும் புதிய ஆட்சியிடம் அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, மறுபடியும் திமுக ஆட்சி எதற்காக மக்களால் புறக்கணிக்கப்பட்டது என்றால், மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கையே அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனா இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா ஆனைமேடு செப்பு அந்த பட்டயங்கள் உலகத்திலேயே உள்ள தமிழர்கள் எல்லோரும் மிகுந்த ஆர்வத்தோடு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது, தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு பிரதமர் பெருமை சேர்த்திருக்கிறார் என்ற வகையில அதற்கு ஒரு நன்றியையோ பாராட்டையோ தெரிவித்திருக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட பாராபட்சமான மனநிலையை விட வேண்டும் என்பது நமது கருத்து. அதே மாதிரிதான் கல்வி அமைச்சர் பேசும்பொழுது PM ஸ்ரீ திட்டம், புதிய கல்விக் கொள்கை, இருமொழி கொள்கை, இதையெல்லாம் நாங்க பின்பற்றுவோம், இது எங்களோட கொள்கை முடிவு அப்படின்னு சொல்றார். நான் நேற்றே முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன். இப்படி புதிய அமைச்சர்கள் எல்லாம் பொத்தாம் பொதுவாக கொள்கை முடிவு எடுக்காமல் அமர்ந்து எவையெல்லாம் அதுவும் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு பலன் தருமோ அந்த அளவிற்கு நீங்கள் திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். PM ஸ்ரீ திட்டம் குறிப்பாக புதுச்சேரி போன்ற இடங்களிலெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சிறப்பாக செயலாற்றப்பட்டு வருகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மிகவும் கண்டனத்திற்குரியது, நேற்று முதலமைச்சரோட அறையிலேயே அவர் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது ரீல்ஸ் போட்டது. ஆக முதலமைச்சர் அறை என்பது மிகவும் ஒரு மரியாதைக்காக நடத்தப்படக்கூடிய அறை. அந்த அறையிலேயே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடாது. அதில் முதலமைச்சர் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இது ஒயின் ஷாப் மூடுறோன்னு சொல்றாங்க. அதனால ஒரு சரியான திட்டம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 4 இடங்கள்ல மக்கள் மறியல் செய்திருக்கிறாங்க. அப்போ நீங்க எந்தெந்த கடைகள் எப்பப்ப மூடப்படும் அதுக்கான கணக்கெடுப்பு நடத்திட்டீங்களா? 717 கடன் சொன்னீங்களே, அதற்கான கணக்கெடுத்துட்டீங்களா என்பதையெல்லாம் முழுவதுமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். மக்கள் எந்த கடன் தெரியாம ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி 10 ரூபா, அதுக்கு இன்னும் ஒரு தீர்வு வரல. இருக்கா 10 ரூபா இல்லையா பாட்டிலுக்கு அப்படின்ற தீர்வு இன்னும் வரல. ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலன்னா எங்களுக்குள்ளே இன்னும் மேல எங்களுக்கான உதவிகளை நீங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்று டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் செய்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல நேற்று பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த போன அரசு தேர்தலுக்கு முந்தைய நாள் அவசரமாக 1500 மருத்துவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து 300 பேருக்கு பணியாணை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா மிச்சம் உள்ளவங்களை இன்னைக்கு கேட்க போகும் பொழுது அவர்கள் போலீஸ் வைத்து அவர்கள் அடக்குமுறை நடந்திருக்கிறது. ஆக முதலமைச்சர் இதையெல்லாம் கொஞ்சம் விவரமா பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சுகாதாரத்துறையை வைத்து நேற்று கூட்டம் நடத்தியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் வரலையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். எல்லோருக்கும் பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அம்மா உணவகங்களை சீர்படுத்துவது நல்ல முயற்சி. அதே மாதிரி டாஸ்மாகை இன்னும் சரியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. இல்ல, அதே மாதிரிதான் பாலியல் பலாத்காரங்கள். இன்னைக்கு ஒரு வாய் பேச முடியாத ஒரு பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இருக்கிறார். வந்த உடனே சிங்கப்படை வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் செயல்முறைப்படுத்தப்படலையான்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சில டெண்டர்கள் உடனே ஆரம்பிக்கப்பட்டு மூடப்பட்டு இருக்கிறது அப்படின்ற சில தகவல்கள்லாம் வருது. அதெல்லாம் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன அரசாங்கம் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை உண்மையிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இப்ப நேராயிடுச்சுப்பா.
அதனால நிறைய கருப்பு வளங்களை வந்து வரது பண்ண வாய்ப்பு இருக்கு. அது மேல எந்த ஒரு நடவடிக்கை எந்த ஒரு அரசும் எடுத்த மாதிரி தெரியல. இல்ல, அது உடனே எடுக்கணும். என்ன மாற்றத்தை நோக்கி தானே மக்கள் வாக்களித்தார்கள். அதனால அந்த மாற்றம் இல்லாம இருந்தா மக்களுக்கு வந்து மிகுந்த அதிருப்தியாக இருக்கும். அதனால எங்கெங்கெல்லாம் குறைபாடுகள் இருந்தது, சென்ற ஆட்சியில் எங்கெங்கெல்லாம் குறைகள் நடந்தது என்பதை கணக்கெடுத்து அதையெல்லாம் சரி செய்ய வேணும். முதல் பேச்சிலேயே முதலமைச்சர் சொன்னார், ஏதாவது தப்பு செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா அதை இன்னைக்கு இரேஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னாரு. அது இன்னும் இரேஸ் பண்ற மாதிரி காணும். அதனால அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிப்பா.